அம்மா என்ன நினைக்குது, இயேசுதான் இங்க பக்கத்துல பெரியம்மா கூட சித்தப்பா கூட எங்கேயோ வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க பயணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு குரூப்ல இருக்காரு, இந்த குரூப்ல இருக்காருன்னு நினைச்சது. 3 நாள் கழிச்சு ஆளையே காணுமே அப்படின்னு தேடுது. எங்கப்பா இயேசுவை காணும், எந்த கூட்டத்துல இருக்காருன்னு தேடுது. அப்புறம் பார்த்தா இயேசு எந்த கூட்டத்திலும் இல்ல. திருப்பி என்ன பண்றாங்க, 3 நாள் பயணப்பட்டு வந்து பார்த்தா தலைவர் எங்க உட்காந்துருக்காரு, ஆலயத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு. 12 வயசுல என்ன பண்றாரு பாருங்க, எதுக்கு நடுவுல உட்காந்துருக்காரு பாருங்க. கபடி கேம் இல்ல, போதகர் நடுவுல உட்கார்ந்துகிட்டு கேள்வி கேட்கிறாராம். கேள்வி கேட்டு பதில் சொல்றாராம், அதை கவனிக்கிறாராம். அதனால நல்லா படிங்க. லிசனிங் டு தெம். பாத்தீங்களா, இயேசு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம்ல, ப்ராசஸ் பண்றாரு. ப்ராசஸ் பண்றாரு. தேவனுடைய சித்தம் அப்ப என்னப்பா, முதல் மரணம் லாசருடைய முதல் மரணம் தேவனுடைய சித்தம் இல்லைன்னா ரெண்டாவது மரணம் தேவனுடைய சித்தமா? டேட் கன்ஃபியூஸ் ஆகுது. உலகம் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, உலகம் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு சொல்லுங்க. உலகம் என்ன இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கு சொல்லுங்க. உலகம் என்ன சொல்லுது, கீதனா சொல்லுமா, உலகம் என்ன சொல்லுது? உலகம் நிறைய சொல்லுது. நான் இங்க என்ன சொல்றேங்க, ஒரு தடவை பிறந்தா செத்துதான் ஆகணும், ஒரு தடவை செத்து ஆகணும்பா அப்படின்னு பெரிய அப்படியே சித்தாந்தத்தின் உச்சத்துலன்னு சொல்லுவாங்க. அப்ப டக்குன்னு கேட்கணும், லாசருக்கு 2 டேட்டு, இதுல எந்த டேட்டு 1ஆம் டேட்டு சொல்லுங்க. அப்ப என்ன ஆகும், 2ஆ? என்ன டேட்டு? முதல்ல அவர் அப்படி செத்தாரு, அப்புறம் அவர் எழுப்பினாரு, 2வது அப்படி செத்தாரு, இவர் இப்படி எழுப்பினாரு. இதுல எது தேவனுடைய சித்தம் நீங்க சொல்லுங்க. அந்த இடத்துல என்ன ஆகுது, யாரெல்லாம் இருதயத்தை தேவனை அறிந்து கொள்ள நடக்கிறாங்களோ அந்த இடத்துல விதண்டாவாத என்ன பண்ண மாட்டாங்க. உடனே அமைதியாகி சரி வாங்க வேதத்தை படிப்போம். அப்போ டேட்டுக்கும் கத்தருக்கு சம்பந்தம். ஏன்னா கத்தர் ஒரு தடவை பண்ணாருன்னா பண்ணதானே இல்லையா? கத்தர் பின்னாடி போய் படிச்சு பார்த்தா ஏசாயாவுடைய தீர்க்கதரிசனத்துல அங்கெல்லாம் படிச்சு பார்த்தா மரணத்தின் மீதே கத்தர் யுத்தம் தொடுப்பேன்னு நினைச்சுட்டு இருக்காரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு. கல்லறையை நான் என்ன பண்ணுவேன், கல்லறைக்கு நான் கொள்ளை நோயாய் ஆவேன் அப்படிங்கிறார். ஏன்னா கல்லறையை பார்த்தாலே அவருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கடும் கோபம் வருது. கல்லறை கத்தருடைய விருப்பத்தின்படி ஏற்பட்ட விஷயம் கிடையாது, அவருக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்றாரு, நான் வருவேன், என் மகன் வருவான், அவனை அனுப்புவேன், அவன் பாவத்தை தீர்ப்பான், கல்லறைகளுக்கு நான் என்ன ஆவேன், கொள்ளை நோயாவே அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம மக்கள் என்ன போட்டுட்டாங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் என்று